ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஏழைகள் அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார், அண்ணா, நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால அடிமையாகவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி விஷங்கக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர், கீழ்த்தனமாக நடந்து கொண்டார். தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தா, பொறுப்பு உள்ளதாக இருந்தா, வெக்கம், மான, சூடு, சொரணை இருந்தா, பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு உணர்வுன்னு இருந்தா உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் 123(3)A இந்திய தண்டனை சட்டம் 153A 154B 298 504 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 505 படி அவரை கைது செய்து தீகார் ஜெயிலில் உடனடியாக அடைக்கணும். அப்புறம் தேர்தலை நடத்தணும். இந்த தேர்தல் அவர் தலைமையில் நியாயமாக நடக்காது. இது இன்னொன்று, இப்போ கொரோனா எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி, ஹார்லிக்ஸ் ஊசி, பூஸ்டர் ஊசின்னு ஒன்று ஒன்றா கொண்டாந்தாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு, முதல்ல இவிஎம் மிஷினு, அப்புறம் விவி பேடு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டு, அதை ஒரு 10 மீட்டர் வயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகாரி உட்காந்துருப்பார். அவர் அமுக்குவார், அங்கே பீன்னு சவுண்டு வரும், அவர் அமுக்குவார். ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பொழப்புக்கு பேசாமல் பேப்பரில் வச்சுட்டு போங்கடா, பேப்பரில் வச்சு தொலைங்கடா, பாரத பிரதமரை தூக்கி உள்ளே போடுங்க. போய் இன்னொரு கருத்து சொல்கிறார், வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை கொலை பண்ண பார்க்குறாங்களாமா. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. ஏன்னா இது வெளிநாடு, ஒரு நாடு இல்லாமல் சிக்கிட்டு வந்திருக்கிறது இவர் தான். இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு, கண்டிக்கத்தக்கது. முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ளே போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம். சொல்லியாச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.